Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் 3000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செந்தில்குமார், அன்னூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் 3000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. குறித்த முழு விவரம் என்ன? அபிராமி, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அன்னூர் பகுதியில் நேற்று இரவு ஆலங்கட்டி மழையுடன் சூறாவளி காற்றுடன் மழையானது பெய்தது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் பகுதிகளில் ஒரு கடுமையான வறட்சியான சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக பவானி ஆறே வற்றி போகக்கூடிய அளவுக்கு இந்த வறட்சியானது நடப்பு ஆண்டில் மிக கடுமையான இருந்த காரணத்தால் பொதுமக்கள் எப்போது மழை வரும் என ஒரு காத்திருந்த சூழ்நிலையானது ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டியுடன் கடுமையான சூறாவளி காற்றுடன் கூடிய ஒரு மழையானது பெய்தது. இதன் காரணமாக அன்னூர் ஊரக பகுதிகளில் பயிர் செய்யப்பட்டிருந்த சுமார் 3000க்கும் மேற்பட்ட வாழை மரங்களானது பல இடங்களில் முறிந்து சேதமானது ஏற்பட்டுள்ளதால் அந்த மழை தற்பொழுது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது. அறுவடைக்கு தயாராக இருந்த நேந்திரன், கதிலி உள்ளிட்ட வகையான வாழைத்தாறுகள் தற்பொழுது பரவலாக சேதமடைந்துள்ளதால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டமானது ஏற்பட்டுள்ளது. ஒரு வாழைக்கு 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை செலவு செய்து தயார் செய்யப்பட்டு வந்த வாழை மரங்கள் முழுவதுமாக தற்பொழுது நாசமாய் இருக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு விவசாயிக்கும் தலா 3 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் சராசரியாக தற்பொழுது இழப்பானது ஏற்பட்டுள்ளதால் இந்த மழையினால் விவசாயிகள் ஒரு பெரிய சேதத்தை சந்தித்துள்ளதாக மிகுந்த மன வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.